என்ன ஆச்சு என்னமோ ஆச்சு எனக்கு புரியல எதுவும் தலகீழா கவத்தட்ட சாச்சு உனக்கு தெரியுதா அதுவும் நினைச்சு பார்க்கல சிரிச்ச பாக்குல வளைச்சு போட்டவோம் கண்ணால பார்த்த நொடியில போட்ட பிடியில மாத்த முடியல என்னால நீயும் அடி நானும் ஒன்னா சேர்ந்தா வேற எதுவும் எனக்கு வேணாம் அது போதும் அது போதும் வெண்ணிலா கபடி குழு இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது எப்படி சந்தோஷமும் பெருமைப்பட்டனோ அது மாதிரி இந்த படுத்தப்பட்டதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ரமேஷும் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஒரே ரூமில் பேச்சுலராக தங்கியிருக்கோம். ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட நானும் ரமேஷ் இலக்கியன் 3 பேர் இலக்கியனை மேடைக்கு கூப்பிட்றேன். அவர் அடுத்த டைரக்டராக போகிறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை விட ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர் வெண்ணிலா கபடிக்குழுக்கு ஸ்கிரிப்டுக்கு நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய திரைக்கதையை கண்டிப்பாக எல்லாருமே பேசுவாங்க. இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு திரைக்கதை பண்ணியிருக்கா. அப்படி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நவீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸுமே வந்து ஒரு ஃபீல் குட் ஃபுல் சாங்ஸாக இருக்குது. இந்த படத்தில் 3 சாங் பாடியிருக்காங்க 3 மியூசிக் டைரக்டர். அவங்களுக்கு என்னோட நன்றி சொல்லியிருக்கேன். ஜிவி சார், இமான் சார், நான் 3 பேருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய கேமராமேன் மார்ட்டின் ஒரு ஃபஸ்ட்டு படம் கேமராமேன் மாதிரி தெரியாமல் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு கேமராமேன் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த படத்தில் லிரிக் எழுதின விஜயசாகர் சார், மதன் கார்கி, அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏகாதசி 3 பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நான் இந்த படத்துடைய எடிட்டர் ரூபன், நானும் ரூபனும் ஜீவா படத்தில் ஒர்க் பண்ணோம். தேங்க்ஸ் ரூபன். இந்த படம் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா கண்டிப்பாக நந்தகுமாரனும் தாய் சரவணன் என் தம்பியும் தான். முழுக்க அவங்க தான். இதில் என்னுடைய பங்களிப்புங்கிறது என்னுடைய நண்பனை நான் செலக்ட் பண்ணது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய வெற்றி அவங்க 2 பேருக்கும் சேரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னப்பா படிச்சிருக்க? 5வது பாஸ். எங்க அப்பா ஆசைக்கு தான் ஐடி படிக்கிறேன். என் ஆசைக்கு இந்த கேமரா. சம்பாதிக்க துப்பு இல்லனா உழைப்பு பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்னடா உழைப்புன்ற நைட் 10 மணிக்கு ஒயின் ஷாப் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக்ல சரக்கு வித்திருக்கியா? பிளாக் போட்டு பர்ஸ் வச்சிருக்கியா? தொண்டை தண்ணி வத்துற அளவு தட்டி பிளாக்ல டிக்கெட் வித்திருக்கியாடா? உலகத்திலே கஷ்டமான உழைப்பு இதான்டா. ஏதாவது பண்ணணும்னு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா என்ன நீ ஒண்ணு என்ன பண்ணோம்? சிறுப்பு பிஞ்சிடும். லவ் மட்டும் பண்ண பத்தாது, தினமும் மீட் பண்ணணும். இனிமே நான் உன்னை எப்ப எங்க கூப்பிட்டாலும் அங்க நீ வரணும். நம்ம விட்டுன்னு வாழுங்க, தண்ணி நிறுத்துன்னு வாழுங்க. இவெல்லாம் வெளிய தாண்டா அடக்கமா இருப்பாளுங்க, உள்ள பஜாரியா இருப்பாளுங்க. நம்ம மேட்ரு உங்க வீட்டுக்கு தெரியாம பாத்துக்க. அதான் எனக்கு நல்லது. எனக்கு ஏதோ நல்லதா தெரியல. இன்னைக்கு ராத்திரி அவன் சாகணும். ஏமா அப்படி வளர்த்த? எனக்கு தெரிஞ்ச வழி நான் உனக்கு சொன்னேன். பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மற்ற மரங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஆலமரத்திற்கு உண்டு. மற்ற மரங்கள் எதுவும் தனக்கு கீழே கன்றுகளை உண்டாக்குமே தவிர விடுதுகளை உண்டாக்குவதில்லை. ஆலமரம் ஒன்றுதான் தன் கிளையிலிருந்து மண்ணுக்கு விடுதுகளை அனுப்புகிறது. சுசீந்திரன் தான்
இன்றைக்கு ஒரு சின்ன ஆலமரம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தனக்கு பிறகு விழுதுகளை உண்டாக்கி கொள்ளும் ஒரு கலை சரித்திரத்தின் முதல் எழுத்தை ஆரம்பிக்கிறார். இது அவருடைய வெற்றிக்கு ஒரு சாட்சியாக நான் கருதுகிறேன். நண்பர்களை, எந்த ஒரு துறையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, வணிகத்துறை, விஞ்ஞானத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஈடுபடுவதில் இருக்கிறது அதன் வெற்றி. இடைவெளியற்ற ஈடுபாடு, இடைவேளை இல்லாத ஆக்கம், இவைகளால் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான். சுசீந்திரன் தொடங்கிய காலத்திலிருந்து தன்னுடைய அடுத்த கதையை தயாரிப்பதற்காக கொஞ்சம் இடைவெளி விடுகிறாரே தவிர திரைத்துறையில் இதுவரைக்கும் அவர் இடைவேளை விடவில்லை. இதுவே சுசீந்திரனுக்கு ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த வில் அம்பு என்கிற இந்த படத்தின் முன்னோட்டத்தை பார்த்தேன். சுறுசுறுப்பாக இருக்கிறது, பரபரப்பாகவும் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உற்று கவனித்தேன். பாரதி ராஜா படங்களில் அவலத்தின் அழகியலை பார்த்திருக்கிறேன். இப்போது வரும் படங்களில் அழுக்கின் அழகியலை பார்க்கிறேன். அழுக்குக்கு என்று ஒரு அழகியல் உண்டு. அந்த அழுக்கு மனிதர்கள், அழுக்கு வாழ்க்கை, அழுக்கு தெருக்கள், அழுக்கு உடல்கள், இவைகளுக்கென்று ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் இயல்பாகவே பரவி இருக்கிறது. அந்த அழகியலை இப்போது வருகிற படங்கள் தெளிவாக காட்டுவதாக, அதை வணிகப்படுத்துவதாக நான் உணர்கிறேன். வில் அம்பு என்று சொன்னவுடன் நான் படித்த சிறுவயது கதை ஒன்று நினைவுக்கு வந்தது. ஒரு ராஜா வேட்டைக்கு போனான். வில்லிலும் அம்பிலும் அவன் கெட்டிக்காரன். எதையும் குறிதப்பாமல் எய்வான். தன் ராணியோடு வேட்டைக்கு போனான். போன இடத்தில் ஒரு முனிவனை முறைத்து கொண்டான். முனிவன் அவனை சபித்து விட்டான். ஐயோ, இந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோசனம் இல்லையா என்று அரசன் முனிவனை கேட்டான். முனிவன் சொன்னான், நீ எதில் கெட்டிக்காரன்? நான் வில்லம்பில் கெட்டிக்காரன். அப்படியானால் அதோ அங்கே ஒரு மான் மேய்கிறதே, அந்த மானை நீ ஒரே அம்பால் துளைக்க முடியுமா என்று கேட்டான். இது என்ன பிரமாதம்? சொன்னது கேட்கும் என் வில், சொன்னதை செய்யும் என் அம்பு, நான் எய்கிறேன் என்றான். நிறுத்து, நான் சொல்வது அதுவல்ல. ஒரே அம்பு எடுத்துக்கொள். அந்த ஒரே அம்பு மானின் காலையும் துளைக்க வேண்டும், காதையும் துளைக்க வேண்டும் என்றான். திகைத்து நின்றான் ராஜா. கால் கீழே உள்ள உறுப்பு, காது மேலே உள்ள உறுப்பு, ஒரே அம்பில் எப்படி காலையும் காதையும் துளைக்க முடியும்? திகைத்தான், மயங்கி நின்றான். ராணி குனிந்தாள், ஒரு களிமண் உருண்டையை எடுத்தாள். சொன்னான், நான் சொல்லும் போது நீ அம்புதொடு என்றான். மானின் காதை நோக்கி அந்த களிமண் உருண்டையை ராணி எறிந்தாள். காதில் ஏதோ உபாதை என்று காலை தூக்கியது மான். அடி என்றான், அடித்தான். காலும் துளைக்கப்பட்டது, காதும் துளைக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் ஒரே அம்பில் காலையும் காதையும் துளைப்பது போல சுசீந்திரன் ஒரே நேரத்தில் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுகிறார் என்கிற போது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. நீண்ட நேரம் பேசக்கூடிய மேடைதான் இது. பெருமக்கள் அணிவகுத்து இருக்கிறார்கள். அந்த இயக்குனருக்கு என் வாழ்த்துக்கள். ரமேஷ் சுப்பிரமணியம், ஒரு புதிய நம்பிக்கையோடு உள்ளே வருகிறீர்கள். இனிவரும் காலம் இளைஞர்கள் காலம் என்று எழுதியவன் நான் தான். வந்தே மாதரம் பாட்டில் அன்று முதல் இன்று வரை அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எப்போதும் இளைஞர்கள் துடிப்பாக சிந்திக்கிறார்கள். என் காலத்தில் நான் சிந்தித்ததை விட இந்த காலத்து இளைஞர் அதிகமாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்கிறானா என்பது வேறு விஷயம். வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது. நவீன் இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள். பாடலாசிரியர் ஏகாதசி, மதன் கார்கி இருவருக்கும் என் வாழ்த்துக்கள். இதில் குறும்படமே என்ற பாட்டை யார் எழுதியது என்று எனக்கு தெரியாது. அதில் ஒரு அழகான வரி வருகிறது. என் கடிகாரத்தின் முட்கள் பூக்கள் பூக்கின்றன என்று ஒரு வரி. காதல் வந்த பிறகு அப்படித்தான். கடிகாரத்தின் முட்களும் பூ பூக்கும். இயேசு பெருமான் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது ஜான் டான்
என்று ஒரு போயட் எழுதினான். அதோ இது என்ன விசித்திரம், ஒருவன் முட்களை விதைக்கிறான், அதற்கு பதிலாய் ரோஜா பூக்கிறதே. சிந்தி விழுகிற செங்குருதியை அப்படி சொன்னான். முள்முகுடம் சூட்டப்பட்ட போது ரத்தம் கசிந்தது இயேசு பெருமானுடைய தலையில். அதை சொல்லுகிறான். இங்கே ஒருவன் முள்ளை விதைக்கிறான், அடடா ரோஜாவே பூக்கிறதே என்று எழுதினான். நெஞ்சில் கருணை இருந்தால் முள் ரோஜாவாக பூக்கும், நெஞ்சில் காதல் இருந்தால் முள்ளிலும் ரோஜாக்கள் பூக்கும். இன்னொரு பாட்டு, நான் ரொம்ப நல்ல பாட்டு, நான் தலைகீழா நடக்கிறேன் கையால, காதல் வந்த பிறகு தலைகீழா நடக்கிறேன் கையால, மென்டலா ஆயிட்டேன் அவளால. ஒரு பாட்டு நல்ல அழகா இருக்குல்ல. தலைகீழா நடக்கிறேன் கையால, தலைகீழா நடக்கிற வரைக்கும் தெரியும், கையால் நடப்பது அது யார் எழுதியது என்று தெரியாது. அந்த கவிஞருக்கு ஒரு வார்த்தை, ஒரு வேண்டுகோள், நான் தலைகீழா நடக்கிறேன் கையால. அடுத்த வரி எப்படி இருந்திருக்க வேண்டும் தெரியுமா? என் கருத்தில் நான் தலைகீழா நடக்கிறேன் கையால, நான் மென்டலா போயிட்டேன் மெய்யால. ஏனென்றால் கையால என்பதற்கு இயல்பு மெய்யால, மென்டலா என்பதற்கு மோனை மெய்யால. இப்படி இருந்தால் தமிழ் இறுக்கி கட்டிய ஒரு சரம் மாதிரி இருக்கும். வருவார்கள், நம்மை தாண்ட வேண்டும். என்னை தாண்டினால் தமிழ் வளர்கிறது என்று அர்த்தம். பாரதி ராஜாவை தாண்டினால் கலை வளர்கிறது என்று அர்த்தம். சுசீந்திரனை தாண்டினால் திரை வளர்கிறது என்று அர்த்தம். இளைஞர்களே வாருங்கள், இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம். வணக்கம், வாழ்க. இந்த படம் வெற்றி பெறுக. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்குனர் இமயம் பாரதி சார் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் தயாரிப்பாளர் சகோதரர்களே, நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்கள், பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லம்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் சுசீந்திரனை பற்றி வைரமுத்து சார் அவர்கள் நேர்த்தியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக இன்னொரு தயாரிப்பாளர் என் தம்பி நந்தகுமார். அவர் போஸ்டர் ஒட்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று சொன்னால் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவருடைய தந்தையார் ஆறுமுகம் முதலியார் அவர்கள் ஸ்டார் தேட்டரில் லீஸுக்கு எடுத்து நடத்தினவர், பிராட்வே லீஸுக்கு எடுத்து நடத்தினவர், செலக்ட் தேட்டர் லீஸுக்கு எடுத்து நடத்தினவர், பிளாசா, ஸ்டார், சித்ரா, இப்படி பலரும் தியேட்டர்களை நடத்தி சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டர் வாழ்வதற்கு வழிவகுத்த இந்த செம்மல். அப்படிப்பட்ட ஒரு திருமகன் தான் நந்தகுமார். ஆகவே பிறக்கும் போதே செல்வ செழிப்பில் பிறந்தவன் தான் நந்தகுமார். எனக்கு திரையுலகில் விளம்பரத்தில் மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் குடும்பம்தான் காரணம். அப்படிப்பட்ட தம்பி இன்றைக்கு தயாரிப்பாளராக இணைந்திருக்கிறார் என்றால் ரத்தன கம்பளமிட்டு இந்த திரையுலகம் வரவேற்கிறது. வில்லம்பு படத்தினுடைய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக சிறப்பாக ஒரு உயரிய இடத்தை பெறுவார்கள் என்பதற்கு பாடல்களும் முன்னோட்டங்களும் அறுதியிட்டு உறுதி கூறுகின்றன. வில், ஆம், ஒரு கதாநாயகன் வில்லாக வளைவான், அம்பு இன்னொரு கதாநாயகன் அம்பாக பாய்வான், நிமிர்வான் என்று சொல்லி அங்கிங்கனாதபடி இங்கு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுசீந்திரன் 2009 ஜனவரி 29 வியாழக்கிழமை அவர் அனுப்பின அந்த வில்லிலிருந்து வந்த அம்பு தான் நானும். நான் மட்டும் இல்லை, இந்த விஷ்ணு, அப்புக்குட்டி, நிறைய அம்பு 2009 அனுப்பின அம்பு இன்ன வரைக்கும் ஏர்லேயே தான் இருக்குது, எது இறங்கலை. ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எல்லா பக்கமும் அம்பை விட்டார். இன்னைக்கு எல்லாரும் அவர் மேலே அன்பை காட்டுறாங்க. கண்டிப்பாக இந்த வில்லம்பு மிகப்பெரிய ஒரு பெரிய படம் அமையும், மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேரும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சார் சொன்ன மாதிரி கையால் நடக்கிறதா காலால் நடக்கிறதா ஒரு பாட்டு, இன்னைக்கு அந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும்.
பெரிய கிட்டாக அந்த பாட்டு கவிஞர்கள் எல்லாத்துக்கும், மதன் கார்கி சார், ஏகாதேசி சார், விஜயசாகர் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எடிட்டர் ரூபன் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்டா தள்ளப்படத்தை நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதில் அவர் தான் எடிட்டரு. பக்குவமாக கொண்டு வந்து என்னை சேர்க்கணும், இடையில கத்தரியை வச்சிடக்கூடாது. அதனால் ரொம்ப உங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். முக்கியமாக இன்னொரு இன்னைக்கு டாப் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார், இமான், ஜிவி பிரகாஷ் எல்லாரும் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாலும் போதும், அந்த படம் பெரிய கிட் ஆகுது. 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய கிட்டு தான். அவங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சினிமாவில் நான் பெற்ற அனுபவம், அறிவு, பணம், புகழ் அனைத்துக்கும் காரணமானவர். இந்த சென்னைக்கு நான் வர காரணமானவர். என் இதயத்தில் என்றென்றும் நான் வைத்து வழிபடும் என் பாசத்துக்குரிய பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மற்றும் சபையில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுசீந்திரன் தனது தந்தையார் பெயரிலே சகோதரனுக்காக படம் தயாரித்து நண்பனுக்காக படத்தை தயாரித்திருக்கிறார். இது உறவுக்காக, நட்புக்காக எடுக்கப்பட்ட படம். ஏற்றிவிட்ட ஏணிகளையே மறக்கிற காலத்திலே நட்புக்காக எடுத்திருக்கிறார் படம். அவர் நிச்சயமாக நல்ல தயாரிப்பாளர் வர வேண்டும். இதே மேடையிலேயே பெஸ்ட் ப்ரொடியூசர் டைரக்டர் அவார்டு என்று அவருக்கு கொடுத்து கௌரவித்தோம். அவர் பெஸ்ட் ப்ரொடியூசராகவும் வர வேண்டும் என்ற இடத்திலே வாழ்த்துகிறேன். அதே போல் இனிய நண்பர் நந்தகுமார் அவர்கள், அவருடைய இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்து தொடர்ந்து படங்களை தயாரித்து லாபகரமான தயாரிப்பாளராகவும் முன்னணி தயாரிப்பாளரும் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். படத்தின் இசை மிக சிறப்பாக இருந்தது. நவீன் நல்ல திறமையான இசையமைப்பாளர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை ஆசைப்பட்டிருக்கிறேன். அந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதே போல் இந்த படத்தின் நாயகன் ஹரீஷ் எங்கள் கலை குடும்பத்தைச் சேர்ந்த நாயகன். எங்களுடைய நண்பர் கல்யாண் ஒரு முன்னணி விநியோகஸ்தர், அவருடைய மகன் கதாநாயகன் வர வேண்டும் என்று எங்கள் அனைவருக்கும், திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அக்கறை உண்டு. இந்த படத்தில் திரையில் பார்த்தபோது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வந்துட்டான்ற ஒரு நம்பிக்கை இந்த படத்தை பார்க்கும்போது வருது. ரொம்ப மேன்லியாக பியூட்டிஃபுல்லாக இருக்கான், டெவலட்டாக இருக்கான். அவனை பற்றி பர்சனலாக கூட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அந்த பையன். சின்ன வயசில் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பையன். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும். நாசரோட சன் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. அவன் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கான்னா அவங்க அப்பா அம்மா மட்டும் காரணம் இல்லை, ஹரீஷ் ஒரு காரணம். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தான். அந்த பையனை ரெடி ஆகிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். காலைல கூட ஃபோன் பண்ணி கமீலா என் சார்புலையும் ஃபைசல் சார்புலையும் அவனுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள், ஏன்னா அவன் ஜெயிக்கிறதுக்கு நாங்களும் ப்ரே பண்ணுறோன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங் அவனுக்கு. அவன் ஜெயிக்கணும். ஸ்ரீக்கும் மற்ற டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சேம் டைம் இண்டஸ்ட்ரிக்காக உங்களோட பர்மிஷனோட 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம். அது போன மேடையிலே ஒன்று சொன்னேன், அது கொஞ்சம் விளக்கம் பற்றல. நாங்கள் அதை நம்ம சரியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் 2 விஷயத்துக்காக இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஒன்று, எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சேட்டலைட் எஃப்எம்எஸ் 2 வியாபாரத்தை நம்பி தான் சினிமாவே கொஞ்சம் நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 2மே இப்போ விற்கிறது இல்லை. காரணம், சேட்டலைட்காரங்களை சேனல்ஸை குறை சொல்ல முடியல, அவங்களுடைய மார்க்கெட்டிங் பிரச்சனை வந்துருச்சு. அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியல. 10 கோடிக்கு போயிட்டு இருக்கிற படம்லாம் 5 கோடிக்கு தான் வாங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக எஃப்எம்எஸில் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் எங்களுக்கு பாதி ரேட் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பப்ளிசிட்டி கண்ட்ரோல் கொண்டு வரணும், பப்ளிசிட்டியை குறைக்கணும்னு சொல்லி 2 ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கணும். தெலுங்கில் 75 லட்ச ரூபாயில் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணிடுறோம். பெரிய படங்களே பண்ணிடுறாங்க. மலையாளத்தில் 25 லட்ச ரூபாயில் பண்ணிடுறாங்க. தமிழில் தான் 3 கோடி 4 கோடின்னு பண்ணி டோட்டலாக அன்வான்டாக ஒரு பெரிய பப்ளிசிட்டி பண்ணி நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை குறைச்சிக்கலான்னு சொல்லி 75 லட்ச ரூபாய் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து அந்த ஸ்கீமில் ரிலீஸ் பண்ண த்ரிஷால நயன்தாரா 12 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பப்ளிசிட்டி என்பது ஒரு மாயை. அதை விட்டு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள்லாம் வெளியே வந்துடுங்க. அந்த பப்ளிசிட்டி என்பது ஓரளவுக்கு தான் தேவை. மக்களுக்கு என்னென்னு தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தியேட்டரில் போய் படம் பார்த்து ஒரு ஷோ முடிஞ்சு வெளியே வந்து சொன்னால் தான் மறு ஷோவுக்கு கூட்டமே தவிர எவ்வளோ விளம்பரம் போட்டாலும் வரப்போகிறது இல்லை. இதை சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கணுன்றது முதல் விஷயம்.
ரெண்டாவது, நிறையா ப்ரைவேட் சேனல்ஸு, ஸ்மால் டெலிவிஷன்ஸ் எல்லாம் எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நாங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களை ஒதுக்கிட்டதா? யார் மேலேயும் எந்த கோபமும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கிடையாது. ஏன்னா நிறைய சின்ன படங்கள் எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே தொலைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப தெருவில் நின்று தவிச்சிட்டு இருக்காங்க நிறைய தயாரிப்பாளர்கள். அந்த படங்களை எல்லாம் சின்ன தொலைக்காட்சிகள் சின்ன விலை கொடுத்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சத்துக்கு நிறைய படங்கள் இருக்குது. அந்த படங்களையெல்லாம் வாங்குங்க. ஏன்னா எல்லா படங்களோட கிளிப்பிங்ஸு, சாங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உங்களால் ஃபுல் டே சேனல் ரன் பண்ண முடியுதுன்னா சின்ன சின்ன படங்களை வாங்கி சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் செக்டாராக ப்ரொடியூசர்ஸ் பொழைச்சாங்கன்னா அதை வச்சு நீங்கள் பெரிய படங்களையும் வாங்கி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி தான் எல்லா சேனல்ஸுக்கும் கொடுக்க வேணாம்னு நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இதை மீடியா சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றியும் எல்லோரும் சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அதை சரியாக ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. சுசீந்திரன் சார் வந்து எவ்வளோ ஒரு அன்பான மனிதர் மட்டும் இல்லை, பண்பான மனிதர், ஒரு மிகப்பெரிய இயக்குனர் என்ற இது இல்லாமல் எல்லாரையும் போய் பர்சனலாக இன்வைட் பண்ணணும், இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பர்சனலாக வந்ததை பார்க்கும்போதே அவருடைய அந்த அன்பு, அந்த பாசம் எல்லார் பேர்லையும் தெரியுது. அந்த பாசத்தில் தான் அவர் வந்து அவருடைய ரூம்மேட் ரமேஷை வச்சு இந்த படம் எடுத்திருக்காரு. நாங்களாம் உட்காந்துருக்குது வில்லு மாதிரி தான் உட்காந்துருக்கோம். அதுவே ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் ரோவில் உட்காராமல் வில்லு மாதிரி எங்களை உட்கார வச்சுருக்காரு. அந்த மாதிரி இந்த படம் வில்லு மாதிரி கண்டிப்பாக அதனுடைய டார்கெட்டை போய் அடையும் நான் நம்புகிறேன். நவீனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக இருந்தது பாடல்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு பாட்டே வந்து மிகப்பெரிய வெற்றி. அதுவும் அனிருத் பாடுற பிறகு அங்கே கீழே உட்காந்து நான் கேட்டு இருந்தோம், தமிழ் இப்படியெல்லாம் கொய்யாலன்னு வருதுன்னு. ஆனால் அந்த கொய்யால சாங் தான் டக்குன்னு மக்களை போய் சேருது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் த்ரிஷா, நயன்தாராலேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி கொலோக்கியலான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது மக்களை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது. ஸோ எனக்கு டி சிவா சார் சொல்லிட்டார் நம்மளுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பப்ளிசிட்டியில் இருக்குன்னு. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது ஒரு பாடலும் ஒரு ட்ரெய்லரும் தான் ஒரு படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து தருது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா த்ரிஷா நயன்தாராவில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல், அந்த ட்ரெய்லர், அதே மாதிரி வில்லம்புக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக ட்ரெய்லர் இருந்தது. இன்ஃபேக்ட் ஆக்ஷன் பேக் ட்ரெய்லர். ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் அதனுடைய மேக்கிங்கும் அதனுடைய கிராண்டியரும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி பாடலும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல கட்டியம் கூறுது, கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அருமை நண்பர். இங்கே தமிழ் சினிமாவில் விளம்பரம் இத்தனை கட்டுப்பாடு இருந்தாலும் இன்னைக்கு தெருக்கும் தமிழ் சினிமா தெரியும் சென்னையில் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய அருமை நண்பர் நந்தகுமார் சார் தான். அவர் மட்டும் ஏர்லி மார்னிங் நம்ம ஈஸியாக பார்த்துடுறோம் காலங்காத்தால் போஸ்டர் இருக்கா இல்லையான்னு. அவரும் அவருடைய டீமும் தூங்குறதே இல்லை நைட்டெல்லாம். நான் பார்த்துருக்கேன். 3 மணிக்கு 2 மணிக்கு ரோடுக்கும் போயிட்டு எல்லா கார்னர்லேயும், சிட்டியில் இருக்க எல்லா கார்னர்லேயும் ஒரு போஸ்டரை ஒட்டி நம்முடைய படம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாபெரும் உழைப்பு. ஒரு சின்ன காசுக்காக இல்லை, அது வந்து ஒரு அர்ப்பணிப்பு. தமிழ் சினிமா மேலே இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு. அவரும் அவருடைய குழுவும், அந்த குழுவினுடைய வெற்றி இந்த படம் மூலமாக வரும். மெட்ராஸ் படம் மூலமாக அவர் நடிகராக வெற்றி, இப்போ இந்த படம் மூலமாக அவர் ஒரு தயாரிப்பாளரும் வெற்றி அடையணும். அண்ட் இங்கே எல்லாருக்கும் பிடிச்ச இயக்குனர் சுசீந்திரன் சாரும் அவருடைய என்டையர் குழுவும் இந்த படம் மூலம் வில்லம்பம் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த டைமில் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சுசீந்திரன் ஸோ வரும்போது போஸ்டரில் நம்ம இன்விடேஷனில் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது இயக்குனர் சுசீந்திரன் வழங்கும் ரமேஷ் சுப்பிரமணியம் இயக்கத்தில் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சுசி வந்து எப்படின்னா எங்கள் ஒரு 15 வருட நண்பர். சுசியோட ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம். நான், சுசி, இந்த படத்தினுடைய இயக்குனர் ரமேஷ் சுப்பிரமணியம், குளநீர் கூட்டம் பாலாஜி, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை படம் இப்போ இயக்கியிருக்க லெனின் பாரதி, இப்படி நிறைய நண்பர்கள் எல்லாருமே சுசியோட ரூமில் தான் நாங்கள் எல்லாமே இருப்போம். எங்களுக்கு 24 மணி நேரம் சினிமா பற்றி தான் பேசியிருக்கோம். இப்போ உதவி இயக்குநர்களாக இருக்கும்போது இன்னும் எங்களுடைய நண்பர்களாக அடுத்து இயக்குநர்களாக முயற்சியில் இருக்கக்கூடிய இலக்கியன், சிவாஜி, சேக்ஸ், இவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக. ஒரு நாள் நான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எல்லாருமே ஒரு நாள் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு. அதில் பெரும்பான்மையாக அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இன்னும் எங்களுடைய 2-3 நண்பர்கள் இயக்குநர்கள் ஆகிட்டாங்கன்னா அந்த ஆசை முழுமையடைஞ்சிரும். பொதுவாக வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது வெறும் வியாபார அதிகமாக மட்டுமே எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி எடுக்க முடியும், இது சேஃபாக இருக்குமா அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சேஃபாக இருந்தாலும் அதை தாண்டி நண்பருக்காக ஒரு படம் இயக்குறது அப்படின்றது வந்து இன்றைக்கி சின்ன விஷயம் கிடையாது. ஸோ இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து நான் சுசி நண்பர்கள் 2 பேர் சேர்ந்த விஷயமாக தான் பார்க்குறேன். வில்லு வந்து சுசியாவும், மேலே நல்ல சம்பி பிக்சர்ஸ் அப்பாவோட பேரில் ஒரு கம்பெனி, ஃப்ரெண்டு வந்து ரூம்மேட் வந்து இயக்குனர், தாய் சரவணன் சகோதரர் வந்து இந்த தயாரிப்பாளர். ஸோ அந்த ஒரு வில்லு எடுத்துகிட்டு 2-3 அம்பை விட்டுருக்காரு சுசி. இது ஒரு பெரிய வெற்றிக்கான
இடமா அந்த படம் அமையும். ஸோ படத்தை பார்க்கும்போது நம்ம ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது விஸ்வல்ஸா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். இது சுசி வந்து இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய நண்பர்களை இயக்குனராக மாற்றணும் நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு தயாரிப்பாளர் நந்தகுமார் சார் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா புதிய இயக்குனர்கள் நிறைய கதைகளோடு நிறைய நல்ல களங்களோடு காத்திருக்காங்க. உங்களோட நிறுவனம் இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் பெரியவங்க பாரதியா சார்லேருந்து எல்லா பெரியவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. நல்ல புதிய இயக்குனர்களுக்கான நல்ல புதிய களங்களை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு இந்த நிறுவனம் தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்கணும், பெருசாக வளரணும்னு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். நன்றி. மேடையில் இருந்திருக்கும் இன்னைக்கில்லை என்றைக்குமே இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்களும் மற்றும் வாழ்த்து வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். இவ்வளோ பெரிய தேட்டரில் எனக்கு தெரிஞ்ச அஜித் விஜய் படத்து தான் இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். இந்த படத்துக்கு வந்திருக்குன்னா புரோட்டா சூரி சொன்ன மாதிரி இந்த நட்புக்காக தான் அத்தனை பேருமே வந்திருக்கோம். அது சுசீந்திரனோட நட்புக்கும் எங்கள் அண்ணன் நந்தகுமாரனோட நட்புக்காக தான் வந்திருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருமே உண்மையாக வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது எல்லாரோட முகத்துலேயும் தெரியுது. அந்த வாழ்த்து நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். வில்லம்பு படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சரவணன் எனக்கு நெருங்கிய நண்பர், குறைந்தபட்சம் ஒரு 8 வருடங்களாக நெருங்கிய நண்பர். அவருக்கும் அண்ணன் நந்தகுமார் அண்ணன் அவர்களுக்கும் இந்த படம் வியாபார ரீதியாக வெற்றியை கொடுக்க வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த படம் வெற்றி அடைந்தால் அவர் தொடர்ந்து படங்கள் தயாரிப்பார், தொடர்ந்து பல இயக்குநர்களை உருவாக்குவார், பல கதாநாயகர்களை உருவாக்குவார். இந்த திரையுலகம் செழிப்பாக இருக்கும். ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த படம் வியாபார ரீதியாக வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் ரமேஷ் சுப்ரமணியம் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் நவீன் அவர்களுக்கும், ஒளிப்புல மார்ட்டின் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். அப்புறம் ஹரிஷ் கல்யாணை பற்றி சொல்லணும்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக ஹரிஷை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த அடிக்கடி வச்ச ஒரு லுக்கை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு டெரரான ஒரு கேரக்டராக ஆக்சுவலாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து அவருக்கு இனிமேல் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த சரவணன் அவர்களுக்கும் தயாரிப்பா வெர்ஜின் பசங்க சாபாங்கள சும்மா மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். என் நண்பருக்குரிய பாரதிராஜா சாருக்கு வணக்கம். என்னோட கொலீக் இமானுக்கு வணக்கம். என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நவீன், அப்புறம் எங்கள் எடிட்டர் ரூபன். சாதாரணமாக பேசினாலே ரொம்ப லேகாக இருக்குமா, எடிட் பண்ணிடலாம் அப்படின்வாரு, வெட்டி சிதைச்சிருவார். ஃபஸ்ட்டு சுசீந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் கம்பெனி திருப்பி ஒரு நியூ டெபியூட்டன் டைரக்டர் லான்ச் பண்ணுறாரு. எனக்கு டெபியூட்டன் டைரக்டர்ஸ் லான்ச் பண்ணாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு புது டேலண்ட் எப்படி வர போகிறாங்க. உண்மையாகவே ஒரு சாங் மாண்டாஜும் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக அந்த சாங்கை எலிவேட் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டைரக்டர் ரமேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நவீன் வந்து அதுக்கு முன்னாடி நந்தகுமார் சார், என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன் மதியானை கூட்டம் நான் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அவருடைய படம் மாதிரி ஃபீல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்து போஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்து ஒரு அன்போடு வேலை செஞ்சார். ஸோ நந்தகுமார் சார் வந்து பெரிய 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 வெற்றியை சந்திக்கணும் இந்த படத்தில். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய டீம் நைட்டு பூரா வந்து ஒரு படத்துக்கும் வந்து போஸ்டர்ஸ் வந்து சாலிடாக வந்து ஓட்டுவாங்க. நான் கூட ஒரு படத்துக்கு முன்னாடி நாள் நாங்கள் போயிடுவேன் அவரோட அந்த ஷெட்டுக்கு போயிட்டு பசங்களோடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக அங்கே இருந்துட்டு வருவேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீமு. ஸோ நந்தகுமார் சார் ஜெயிக்கணும், அவருக்காக. அதுக்கப்புறம் நவீன், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நாங்களாம் வந்து ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ் வாசிக்கும் போது எனக்கும் அவருக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஒரு வாட்டியும் மாற்றி வின் பண்ணுவோம். அவன் வாசிக்க போகிறானால எனக்கு பயமாக இருக்கும், ஏன்னா எல்லா வாட்டியும் அவன் வின் பண்ணிடுவான். அவன் இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ எத்தனையோ ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு பேமெண்ட்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. அப்போ தான் பட்டிங் ஸ்டேஜ். அப்போ வந்து நவீன் வந்து வாசிக்க வருவான். என்கிட்ட கேட்பான், என்ன மச்சான் அவனுக்கு காசு கொடுத்தாங்களா அப்படின்வான். இல்லைடா கொடுக்கலடா அப்படின்னு உடனே சொல்லிட்டு ஃப்ரீயாக வாசிச்சுட்டு போவான். ஸோ அவ்வளோ எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு நட்புக்காக வந்து வாசித்தான். அதே மாதிரி நான் முதல் படம் வெயில் பண்ணும்போது என்னுடைய முதல் பாடல் நவீன் தான் வாசிக்கணும்னு ரொம்ப பர்டிகுலராக வந்து வாசித்தான் எனக்கு, வெயிலோட விளையாடி. அந்த மாதிரி எங்களுடைய நட்பு. ஸோ பாடணும்னு கேட்டான், ஆப்வியஸாக ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கொடுத்தேன். இந்த படத்தோட சாங்ஸ் நல்லா இருக்குது. விஷுவலாக சாங்கை எலிவேட் பண்ணுறாங்க, விஷுவலாக நல்ல ஒர்க்கு. ஐ விஷ் பெஸ்ட் ஆஃப் லக். வில்லம்பு டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும், ஏன்னா என் நண்பன் மியூசிக் போட்டிருக்கான். ஓகே,
இந்த படம் நிறையா ஃபேமிலி மாதிரி ஃபீலிங் தான். சுசீந்திரன் சார் ஆகட்டும், பிரதர் சரவணன் சார் ஆகட்டும், நந்தகுமார் அண்ணன் ஆகட்டும், எல்லாமே வந்து டெய்லியும் ஃபோனில் பேசிக்கிற அளவுக்கு நண்பர்கள். ஸோ இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோஸ் படத்தில் இருக்கிற டெம்போ வந்து அந்த ஆக்ஷன் டெம்போ ஆகட்டும், மேக்கிங் சைடு ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய படத்தில் இருக்கக்கூடிய குவாலிட்டியில் படம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் விளம்பரங்கள் சொல்லவே வேண்டாம். க்ரியேட்டிவ் சைடு சுசீந்திரன் சார் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாரோ கதையை, அதே மாதிரி நந்தகுமாரனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, மற்ற சோஷியல் மீடியாலேயும் இந்த படத்தை பற்றி ரெகுலராக விஷயங்கள் பெரிய படத்துக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படத்துக்கு. ப்ளஸ் படத்தோட கதாநாயகிகள் எல்லாத்துக்கும் இது அடுத்த லெவலுக்கான படமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இன்றைய விழாவுடைய நாயகன் நவீன் மற்றும் பாடலாசிரியர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. படத்துக்கு அடுத்த லெவலுக்கான பாடல்களாக கொண்டு போகிறதுக்கான பாடல்களாக இருக்குது. ப்ளஸ் இந்த படம் வியாபார ரீதியாக தயாரிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டி கேட்டுட்டு, ப்ளஸ் அருண் தம்பி, அவர் அருணோட பேரும் துரையோட பேரும் இதில் பார்த்தேன், ப்ரொமோஷனில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் மிகப்பெரிய கரியர் இண்டஸ்ட்ரியில் அமையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வில் அம்பு டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ டோட்டல் டீம் டைரக்டர் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்றைய விழா நாயகன் நவீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு சாங் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக என்னுடைய படங்களை நான் வந்து பாட்டு பாடுறதுக்கே ரொம்ப தயங்கி தான் வந்து பாடுவேன். ஏன்னா எவ்வளோ சுதி போகும்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன் என்னுடைய திரைப்படங்கள்லேயே. பட் வெளியில் போய் பாடும்போது ஓகே நம்ம பாட்டு பாட தானே போகிறோம், அவங்க ஏதாவது மிஷினை வச்சு கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் போகிறது. ஸோ அப்படி தான் போய் வந்து பாடினேன். அண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட்காக. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில். அண்ட் இந்த டோட்டல் டீமுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து வெயிட்டிங் தெரியுது. ஏன்னா இந்த படத்துடைய டீசர், சாங்ஸ் அண்ட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த சார்பாக இந்த ஆல்பமில் பாடின மியூசிக் கம்போசர்ஸ் அனிருத் அவர்களுக்கும் அண்ட் ஜிவி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நட்புக்காக தயாரிப்பாளரான சுசீந்திரன் சார் அவர்களுக்கும் நந்தகுமார் அவர்களுக்கும் இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று நம்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரமேஷ் சார் டைரக்டர், அவருக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி சரவணன் சார், அருண் சார், துரை, எஸ்பெஷலாக எனக்கு இது மாதிரி ஒரு மியூசிக் நல்லா பண்ணுவார் என்னை ரெக்கமெண்ட் பண்ண சந்தோஷ் ஆஃப் சத்யம் சினிமாஸ் திங்க் மியூசிக், அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு கம்போஸ் பண்ணோடனே ஜிவிக்கு தான் ஃபோன் பண்ணி இது மாதிரி பாட முடியுமான்னு கேட்டதுக்கு உடனே he said ஓகே லெட்ஸ் டூன்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் இமான் சார் அண்ட் அனிருத்துக்கு பிக் தேங்க்ஸ். இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. மாயா படம் வெற்றியடைய செய்த அனைத்து பத்திரிகையாளர்கள், ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்பா பாரதிராஜா சார். ஏன்னா நான் முதல் படம் நடித்த படம் வெளியில் வரல. அடுத்து சங்கர் சார் படம் பண்ணும்போது பாரதிராஜா சார் ஓகே சொல்லலைன்னா அந்த படமே நடந்திருக்காது. ஸோ அதன் மூலிமா என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவருக்கு நான் அந்த இடத்துல இந்த மேடையில் நன்றி சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நம்புகிறேன். அடுத்து வில் அம்பு படத்துக்கு எனக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. நான் பண்ண வேண்டியது சில காரணங்களால் பண்ண முடியல. ஸோ நந்தகோபால் சார் அன்றைக்கி கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை நம்பி வாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னார், இந்த படம் இல்லைனாலும் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் திரும்ப வாய்ப்பு கொடுப்பாருன்னு நம்புகிறேன். வில் அம்பு ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், மியூசிக் 2 சாங் கேட்டோன்னே மியூசிக் டைரக்டர் புதுசாக ஒரு ஏதாவது படம் பண்ணியிருக்காரா அவர் அப்படின்னு கேட்டேன். நான் பக்கத்தில் சொன்னாங்க இல்லை இதுதான் டெபியூட் மூவின்னு. நம்ப முடியல, ரொம்ப சவுண்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேட்டவுடனே ரொம்ப ஒரு ஹம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது. 2 சாங்ஸுமே வந்து ஐ திங்க் அவருக்கு ஒரு பெரிய கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ சீக்கிரம் நானும் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்ட் ஹரிஷ் கல்யாண், அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் ஒரு வெற்றிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த வரிசையில் ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்டோடு வந்தால் கூட ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் சொன்ன மாதிரியே
ஒரு டேலண்டடான ஒரு பையன். ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும் நான் நம்புகிறேன். அண்டு ஸ்ரீ ஒரு பொட்டன்ஷியலான ஆர்டிஸ்ட். அவருடைய ஒவ்வொரு படங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய கேரியரில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காரு. வில் அம்பு அந்த அம்பா அவங்க 2 பேரும் இந்த படம் கொண்டு போய் சேர்த்துன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரமேஷ் சார், ஸோ சுசீந்திரன் பட்டறையில்னு வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். என்கிட்ட கதை சொல்லும் போதே அவர் சின்ன ஒரு 10 நிமிஷம் சொன்னார். விஷுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். வில்லா எல்லாரும் முளைச்சு அம்பா நம்மளை வந்து இந்த படம் சேரும் நம்புகிறேன். நன்றி. வணக்கம். Very happy to be a part of this team. First of all, I would like to thank director Ramesh sir இந்த வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோட செகண்ட் மூவி, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை co-stars too. அண்ட் ஜஸ்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி டு being with us. And firstly, I wanted to thank Ramesh sir and Sushender sir for giving us a chance. And my special thanks to Sarvana sir and Arun sir, Nandu sir, for being so supportive all the time on the shoot. And thank you all the guests of the evening for supporting us and my co-star. Thank you. இன்னைக்கு வில்லம்பு ஆடியோ லான்ச் எல்லாம் தாண்டி இத்தனை பேர் நம்மளை பிளெஸ் பண்ண வந்திருக்காங்க. நம்ம வந்து உதாரணமாக நினைக்கக்கூடிய திரையுலகத்தை சார்ந்த பெரியவர்கள் இங்கே வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் நந்தகுமார் சார், அவர் பார்க்க தான் படத்தில் வில்லன், ரொம்ப தங்கமான மனுஷன். அவருக்கும் சரவணன் சாருக்கும் அருண் சாருக்கும் என்னோட நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணமான சுசீந்திரன் சார். ஏன்னா அப்கமிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல பேனரில் இல்லை ஒருத்தவங்களோட ஒரு புஷ்ஷில் வர்றது வந்து எப்போவுமே ரொம்ப முக்கியம். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். படம் ஜெயிக்குது தோக்குதுன்றது அடுத்த விஷயம். பட் அந்த மாதிரி ஒரு புஷ் இந்த படத்துக்கான ஒரு யூஎஸ்பி வந்து சுசீந்திரன் வழங்கும் அப்படின்ற ஒரு பேனர் தான். ஸோ சுசி சாருக்கு நன்றி. அப்புறம் நிறைய பேச பட் டைம் இல்லாத காரணத்தினால ஸோ என்னோடய co-stars, அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ, முக்கியமாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நன்றி. அவரோட விஷன் தான், அந்த விஷனுக்கு நாங்கள்லாம் உயிர் கொடுத்துருக்கோம் ஆஸ் ஆர்டிஸ்ட். ஸோ ரமேஷ் சார் ரொம்ப நன்றி, என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து வேற ஒருத்தருக்கு போய் அப்புறம் சார் இல்லை இப்போ ஹரீஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி பூம்ராங் மாதிரி என்கிட்ட வந்துச்சு. ஸோ அதுக்கு நன்றி. அப்புறம் ஸ்ரீயை பற்றி சொல்லணும். கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் இன்னும் திட்டிக்கலன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு க்ளோஸ். அது கூட 10 மணிக்கு மேலே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக ரொம்ப ஹாப்பியான என்வாயன்மெண்ட்டாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் கேமராமேன் மார்ட்டின் சார், அகெயின் ஒரு பிரதர் மாதிரி, ஒரு வெல்விஷர் மாதிரி. டேரக்டர் சில விஷயங்கள் சொல்லலைன்னா கூட இவர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ அவரோட ஒர்க் இன்றைக்கி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வரும். அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் நந்தா மாஸ்டர். அண்ட் இன்னைக்கு விழாவோட நாயகன் நவீன் ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி அனிருத் அவங்க பாடின பாட்டு நல்லா ரீச் ஆகிருக்கு, பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஆல்பம் ஹிட் ஆகணும், என்னோடய வாழ்த்துக்கள் நவீன் ப்ரோ. அண்ட் மற்ற co-stars, ஹீரோயின்ஸை பற்றி நான் நிறைய பேசல. ஏன்னா ஆல்ரெடி வந்தவுடனே தேவராஜ் அண்ணா வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆமேன்னு என்கிட்ட கேட்குறாரு. ஸோ அதனால் ஜாஸ்தி பேசுறதுல ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிவா சார் சொன்னார், இங்கே என் ஃப்ரெண்டு நாசர் சாரோட பையன் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, நாங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்ருக்கோம், அவனை வந்து மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் மட்டும் இல்லை, என் வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவனுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருத்த மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நட்பின் அடிப்படையில் எடுத்த படம் இது. ஸோ என்னை வாழ்த்த வந்த அத்தனை நண்பர்களுக்கும், என்னோடய ஃபேமிலி, அப்புறம் என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் மாதிரி இருக்குது. ரமேஷ் சுப்ரமணியம் சார், முதல்ல அவருக்கு நான் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். செகண்ட்லி, நான் இன்னைக்கு கூப்பிடாமலே வந்த என்னுடைய நண்பர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன். தேங்க்யூ. இனிய தமிழ் மக்களே, என் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய நான் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்க ஒரு இளைஞன் சுசீந்திரன் அவர்களே,
அது காரணமாக சொல்கிறேன். வந்திருக்கும் பெரியவர்களே, அன்பர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே வந்திருக்கும் கலையுலக இளம் பிரம்மாக்களே, அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வேணாம், நான் இதெல்லாம் வரமாட்டேன் பேச. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம விழாக்கு வர வேண்டியது நல்லா இப்படி ஏதாவது பேசிட்டு போயிடுவோம். ட்ரெய்லர் பார்க்கலாம், நானும் அவாய்ட் பண்ணிடுவேன். இது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா சுசீந்திரன் நான் நடிப்பு சொல்லி ரொம்ப பேர் என்னையே நடிகன் ஆக்கினேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சுயரம். எங்கள் ஊருக்காரன் இந்த மதுரை மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா, இப்போ சமீப காலமாக நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, நிறைய இளைஞர்கள் இயக்குநர்கள் பார்க்குறேன். ஏதோ பாரதிராஜா, இளையராஜா, வைரமுத்துன்னே சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ புது 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 நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஐ எம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் மை சாய். அந்த ஒன்றுக்காக வேண்டி நான் இன்னொன்று என்னென்னா, இந்த சாயலுக்கு ஒரு இன்னொன்று சின்ன சடங்கு வச்சாலும் சரி, காது ஊற்றினாலும் சரி, 100 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு கடா வெட்டி ஒரு பெருசாக பண்ணுறது, அந்த கல்ச்சர் இப்போ இங்கேயும் வந்துருச்சு. சினிமாவில் நாங்களாம் முன்னாடி சினிமாவுக்கு வருவோம், சொந்த பந்தத்தை விட்டுட்டு நம்ம ஆடு எதுவும் பெரிய ஆள் மாதிரி இல்லை. நல்ல வேலை, சொந்த பந்தங்களை மறக்காமல் இதை மாதிரி விழாக்களுக்கு அழைத்து உட்கார வைக்க ஒன்றுக்காகவே உங்களை எல்லாம் நான் பாராட்டினேன். நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன், இது ரொம்ப அவாய்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தால் வயசாகிடுச்சு, இருந்தாலும் அதனால் வரதில்லை போட்டு சொல்லி தொலைச்சிருவாங்க. ஏன்னா இந்த கல்லூரி விழாக்களுக்கு போவேன், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் திருப்பி வரும்போது கொஞ்சம் யூத் வந்துடும் ரொம்ப. ஏன்னா அந்த பசங்களை பார்த்தோம்ல, பொண்ணுங்களை பார்த்து, பையங்களை பார்த்து, அதை மாதிரி இப்போ மேடையில் உட்காரும்போது இளைஞர்கள் பூரா, இன்றைய இளைஞர்கள் அப்படி வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது நானும் மறுபடியும் ஒரு யூத்தாகி கீழே போகிற ஒரு ஃபீலிங் வர்றதுனால இனிமேல் இதை அவாய்ட் பண்ண வேணாம். ஏன்னா இவங்களெல்லாம் தனித்தனியாக நான் பார்க்குறேன். தனித்தனியாக பார்க்கும்போது பிரமாதமாக மேடைகளில் பார்க்கும்போது ஒரு நாகரிகம் தெரிகிறது. எந்த இயக்குனருக்கும் ஈகோ இல்லாமல் ஒரு அற்புதமாக ஒருத்தர் அசிஸ்டண்டாக உதவியாக இயக்குனர் காலத்திலே வாழ்ந்து மறுபடியும் என்னதான் பேரும் புகழ் வந்தால் கூட அந்த தோழமைகளை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய மண்டையில் கர்வத்தை ஏற்றிக் கொள்ளாத ஒன்றுக்காகவே இத்தகைய மேடைகளை எல்லாம் நம்ம ரசிக்கிறேன். எனக்கு கூட ரொம்ப கொஞ்சம் நான் தனித்தனியாக பார்த்தவங்களை பேசிக்குவேன். ஏன்னா கொஞ்சம் இங்கேயோ என்ன வயசாகிடுச்சோ லேசாக கண்ணாடியில் பார்க்கும்போது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் சிச்சி அப்படியெல்லாம் கிடையாது சொல்லி இல்லைன்னா இந்த ஜீவி வெர்ஜின், அவன் மாதிரி வெர்ஜினை கூப்பிட்டுக்குவேன். ஜீவி வாடான்னு அவன் வெர்ஜின், ஏன்னா பாரதிராஜா வெர்ஜின் ஆகிடும். அவங்க கூட உட்காந்து பேசும்போது ஜாலியாக இருக்கும். அது மாதிரி சின்ன பசங்க கூட உட்காந்து பேசும்பொழுது புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வருவோம். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க பாரதிராஜா ரொம்ப கிழிச்சாங்க, அந்தந்த காலகட்டத்திற்கு அவருடைய பங்களிப்பு அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இவங்களை பார்த்து நான் பிரமிக்கிறேன். ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் பீப்புள். ஏன்னா மாடர்னிட்டி ரொம்ப சொல்லுகின்ற முறை மாறி இருக்கின்றது. சினிமாவுடைய களம் புதிய ஒரு களத்தில் வந்திருக்கு. இப்போ எங்கள் ஆளுங்கள் நாவல் படிச்சுட்டு கதைகள் படிச்சுட்டு இப்போ எல்லாம் வேறு மாதிரி வந்துட்டாங்க. அது எனக்கே கூட ஆச்சரியவாங்க. சில படங்கள் இது எப்படி பண்ணுறாங்கன்னு கூட நான் அசந்திருக்கேன். அந்த முறையில் இந்த இளைஞர்கள் ரொம்ப அற்புதமாக படங்கள் பண்ணுறாங்க. என்ன ஒரே சின்ன குறை, அது சிலது சொல்லலைன்னா, நல்ல இசையமைப்பாளர்கள் பிரமாதமாக இசையமைக்கிறாங்க, கவிஞன் பிரமாதமாக வரிகள் எழுதி விடுகிறான். வரிகளுக்கும் இசைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு களம் தெரியும் பொழுது மட்டும் கொஞ்சம் இடிக்க, வாயசைப்பும் கிடையாது. வாயசைக்கணுங்க இல்லை எல்லா இதுங்களும். இன்னும் கொஞ்சம் நாள் போனால் மைமிங்கிலே டைலாக்கை நிறுத்திட்டு மைமிங்கிலே சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது எனக்கு ஒரு ஃப்ரேம்லையாவது ஒரு மனிதன் அந்த உச்சரிப்பு, அந்த கவிஞனுக்கு கொடுக்க மரியாதையாக அந்த ஒரு வரி வாயசைப்போடு பாடலாம், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் இறங்க முடியும் என்கின்ற சின்ன ஆதங்கம். ஏன்னா கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக படம் எடுத்து கொடுத்து ஏமாத்துறது, இது எடுத்து அதை எடுத்து போட்டு எல்லாத்தையும் வெட்டி அப்புறமே பாட்டை மேலே போட்டு விட்டுருது. அது என்ன, அங்கே எங்கேயோ இயக்குனருக்கு வேலை இல்லையோ என்கின்ற ஒரு சின்ன ஆதங்கம் மட்டும் இருக்குது. எல்லா பாட்டும் வேணாம், ஒரு பாட்டாக லிப்பம் மட்டும் விடும். அப்போ தான் தெரியும் வி நோ த வேல்யூ ஆஃப் த கேர்ள் அண்ட் பாய். அந்த எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. அந்த பாடும்போது அந்த இயல்புகள், அந்த மூஞ்சியில் ஒரு சின்ன
ஓட்டம் வரும். ஓட்டும் பொழுது ஆஹா நடிப்பு தெரிஞ்சிடும். அது ஒன்றுதான். மற்றபடி அற்புதம் படம். இந்த படம் இருக்கு சுசீந்திரன் ரொம்ப வைரமுத்து ரொம்ப அழகாக ஒரு எந்த மரத்துக்கும் அந்த இதில் இருந்தால் ஆலமரம் விட்டும் விழுதுகளை விட்டுப்போம். சுசீந்திரன் இப்போ தான் முளைச்சான், இன்னும் அவனுக்கே தாங்க, அதுக்குள்ளே இவன் விழுது விட ஆரம்பிச்சிட்டான். இட்ஸ் கிரேட். ஏன்னா நான் வளரல, நான் வளர்ந்து முடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு முடிச்சுட்டு அப்புறம் விழுது விடுறேன்னு சொல்லலை. வளர்கின்ற காலத்திலேயே வாய்ப்பை கொடுத்து விழுது விட்டாய். ஹேட்ஸ் ஆஃப் யூ. நல்ல ஒரு நல்ல தன்மையுள்ள நான் இன்னைக்கு இளைஞரில் அவன் இவ்வளோதான் படம் பண்ணி அவன் படங்கள் ரொம்ப ரசிப்பேன். நேச்சுரல் ஈவன் டயலாக் கூட ஒரு டவுன் டு எர்த். அவனுடைய காதலால் காதல் சிவி இந்த மாதிரி சில படங்கள் பார்க்கும். எப்படிதான் இதில் நான் கேட்பேன், ஹவ் யூ அப்சர்வ் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தா கொங்கா மாதிரி இன்டர்வியூ போய்ட்டு இவ்வளோ பெரிய இயக்குனர் உள்ள இருக்காங்க தெரியாது. இட்ஸ் எ கிரேட், இஸ் பிகம் ஏ கிரேட் ப்ரொடியூசர். இந்த படம் ஒரு நட்பின் ரீதியாக ரொம்ப ஒரு குடும்ப படமாக எல்லாரையும் சேர்த்து வச்சு ஆரம்பிச்சுங்க. இதில் இயக்குனர் என்ன அந்த இது தெரிகிறது, சுசீந்திரனுடைய சின்ன சின்ன விஷயங்கள் தெரிகிறது. பாடல் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாடல் ஓப்பனிங் பாடல் என்ன, நாங்கள் முந்தி மன்வாசன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக பார்க்குறேன். எல்லா படமுமே இந்த சிலமை விட்டு தாண்டவே கிடையாது. அது ஒரு குறை. ஆனால் பட் வெரைட்டியாக கொடுத்துட்டே இருக்கீங்க. மெட்ராஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். நான் இன்னும் போனதில்லை. நான் திருக்குறளே ஒரே ஒரு படம் பண்ணேன், என்னுயிர் தோணுன்னு ஒரு படம். அது கூட நானாக கிரியேட் பண்ணி ஒரு சிலமை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க சூப்பர். ஏன்னா ஒரு கொரியோகிராஃபி எப்படி இந்த தெருக்குள்ளே பண்ண முடியுன்றதை கூட காட்டிட்டாங்க சூப்பராக. அதில் தே ஆர் வெரி கிரேட் டேலண்டட் பீப்புள். இந்த படம் பார்த்தேன். அதேமாதிரி சுசீந்திரனுடைய பாதிப்போடு இந்த படம் மிகச் சிறப்பாக வரும். எல்லா இசையமைப்புல எடிட்டிங் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. நடித்தவர்களை சொல்லவே வேண்டியதில்லை. யங்ஸ்டர்ஸ், கல்யாணுடைய பையன் பார்க்க நல்லா நல்ல ஹைட், நல்ல தமிழில் தான் இருப்பாங்க நடிகை. இப்போ எல்லாம் பிரமாதமாக ஆதியிலிருந்து தே ஆர் வெல் பில்டப். ரொம்ப அழகாக இளைஞர்கள், பெண்கள் தான் கொஞ்சம் அழகாக இருக்காங்க, ஆண்களும் அழகாக வருகிறார்கள். நல்ல வேலை இந்த 2 பொண்ணுங்களும் என்ன பேசும் சொதப்பும்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசு. சரி சந்தோஷம் மனநிலை. ஏன்னா எங்கள் பிள்ளைங்க தமிழ் பேசி பார்த்ததில்லை. எங்கள் இதுக்கு கதாநாயகன் அது கொஞ்சமாக சரி கொஞ்சம் கொஞ்சம் பேசினா கூட எங்களுக்கு சின்ன ஆறுதல். ஆனால் சீக்கிரம் கற்றுக்குங்க தமிழை என்று சொல்லி தயாரிப்பாளர்களும் சரி, இயக்குனர், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல, இன்னும் வித்தியாசமான களங்களில் படம் முடியுங்க. ஏன்னா உங்கள் தொழில்நுட்பம் அற்புதமாக இருக்கிறது. வித்தியாசமான களங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் எடுங்கள். தமிழ் கலையுலகம் எங்கேயோ ஒன்று ஒரு இலக்கிய வரலாற்றை பேசும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.